அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடா, மெக்சிகோ மற்றும் சீனாவுக்கு விதித்திருக்கின்ற புதிய வரிகளுக்கு பதிலளித்து கனடிய அரசியல்வாதிகள் கடுமையான எதிர்ப்பு நடவடிக்கைகளையும் அறிவித்திருக்கின்றனர். பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ஊடகங்களை சந்தித்து அமெரிக்காவினுடைய 25% வரி நடவடிக்கைகள் நியாயமற்றவை என்றும் கனடாவினுடைய பொருளாதார பாதுகாப்புக்கு அரசாங்கம் உறுதியாக இருக்கின்றது என்றும் தெரிவித்திருக்கின்றார். இந்த சந்திப்பில் பொது பாதுகாப்புத்துறை அமைச்சர் டேவிட் மெக்கின்டி மற்றும் சர்வதேச விவகாரத்துறை அமைச்சர் மெலனி ஜோலி, அரசியல் விவகாரத்துறை அமைச்சர் டொமினிக் லெப்லாங் ஆகியோர் உடன் இருந்தார்கள். அதேபோன்று மெக்சிகோவும் பதிலடி வரிகளை அறிவித்திருக்கின்றது. அமெரிக்காவினுடைய வரிகளுக்கு எதிராக தொடர்ந்து வரிகளை விரைவில் அறிவிக்கும் என்று தெரிவித்திருக்கின்றார். இதற்காக கனடா மற்றும் மெக்சிகோ ஒருங்கிணைந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், ஆனால் ட்ரூடோ மற்றும் ஷைன்பாம் ஆகியோர் அமெரிக்காவினுடைய அறிவிப்புக்கு பிறகு தொலைபேசியில் பேசியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கனடா அறிவித்திருக்கின்ற இந்த வரிகள் 2 கட்டமாக அமுல்படுத்தப்படுகின்றது. முதல் கட்டமாக நாளைய தினம் முதல் 30 பில்லியன் மதிப்பிருக்கின்ற அமெரிக்க பொருட்களுக்கு உடனடி வரி விதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் பின்னர் 21 நாட்களில் மேலும் 125 பில்லியன் மதிப்பிருக்கின்ற பொருட்களுக்கு வரி வசூலிக்கப்பட இருக்கின்றது. 2ஆம் கட்டத்தில் வாகனங்கள், கனரக வாகனங்கள், பேருந்துகள், உலோகம், உருக்கு, விமானத்துறை பொருட்கள், பழங்கள், காய்கறிகள் உட்பட முக்கியமான பொருட்கள் வரியின் கீழ் வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எதிர்காலத்தில் கனடா அமெரிக்காவுக்கு மசகு எண்ணெய், குறிப்பாக கச்சா எண்ணெய் ஏற்றுமதிக்கு வரி விதிக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த வரிகள் கனடாவினுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து அரசு எந்த விவரங்களையும் வெளியிடவில்லை. ஆனால் வரி விதிப்புகள் எந்த வகையில் அமையும் என்பதனை அவர்கள் கடந்த சனிக்கிழமை வரை அறிவிக்கவில்லை என்றும் தெரிய வருகின்றது. கனடா அமெரிக்கா வர்த்தக உறவுகள் இப்பொழுது ஒரு சரிவு நிலையை நோக்கி செல்வதாக அறிவிக்கப்படுகிறது. இந்த வர்த்தக போர் என்பது பொருளாதாரத்திலும் 2 நாடுகளினுடைய அரசியலிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தப் போகின்றது. இதனை உலகம் உற்று நோக்கி கொண்டிருப்பதையும் பார்க்கலாம். கனேடிய எல்லை சேவை முகமை விரைவில் ஒரு சுங்க அறிவிப்பை வெளியிட்டு இவை எவ்வாறு அமுல்படுத்தப்படும் என்பதனையும், இறக்குமதியாளர்கள் இதற்கு ஏற்ப எப்படி இதனை பின்பற்ற வேண்டும் என்பதனையும் விளக்கக்கூடிய தகவல்கள் வெளியிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.